ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? சண்டே நல்லா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? பாருங்கள், நான் அன்றைக்கி மாவு அரைச்சேன் இல்லையா, உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிக்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன் வேலையாக இருந்ததுனால. பாருங்கள், இப்போ மினி இட்லி தான் ஊற்ற போகிறேன். இந்த தட்டிலே மினி இட்லி ஊற்றலாம், அதுக்காக சின்ன தட்டு தான் வேணும்ன்றதெல்லாம் இல்லை. மினி இட்லி இந்த தட்டிலே ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஊற்றிக்கிட்டு மினி இட்லி ஆகிடுது. அதுக்காக தனியாக ஒரு தட்டு வாங்கணுமா? பாருங்கள், மினி இட்லி தான் ஊற்றுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. எனக்கு இட்லி ஊற்றிக்கிறேன். பையனுக்கு வந்து தோசை கேட்டான், அதனால் அவனுக்கு ஒரு கறி தோசையும் ஒரு ஆம்லேட்டு முட்டை தோசையும் வேணுமா, ஒரு சாதா தோசை வேணுமா. எனக்கு வந்து மினி இட்லி சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால் நான் மினி இட்லி ஊற்றுறேன். இருங்க, ஊற்றிட்டு கறி தோசை ஊற்றும் போது காமிக்கிறேன். சிக்கன் குழம்பு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், காட்டலான்னு நினச்சேன். சீக்கிரமாக தாளிச்சதுனால காட்ட முடியல. பாருங்கள், இப்போ கறி தோசைக்காக 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன் கிண்ணத்தில். கறி தோசைலாம் ஒன்றும் பிரமாதம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஹோட்டலில் தான் போய் சாப்பிடணுமா, நம்மளே செஞ்சு சாப்பிட்டாவதா. பாருங்கள், கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக சால்ட்டு, அவ்வளோதான். இதில் நல்லா அடிச்சுட்டு கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கோங்க, கறி குழம்பு சிக்கனோட. இருங்க, அது ப்ரெஷர் கொஞ்சம் அடங்கணும், அதுக்காக. கறி தோசைக்காக முட்டையும் வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். பாருங்கள், ஒரு 2 பீஸ் கறி போட்டுக்கோங்க, கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான் கறி தோசை. இதுக்கு வந்து நீங்கள் 300 350 செலவு பண்ணி சாப்பிடணுன்றதில்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம ஹெல்த்தியாக என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் மொத்தமாக தோசை ஊற்றிருக்கேன். இதை அடித்து பாருங்கள், அதை ரெடி பண்ணிட்டேன். இப்போ தோசையில் ஊற்ற போகிறேன். இது மேலே இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க. எங்கள் பையன் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா இருக்கணுமா, அதுக்காக நான் கொஞ்சமாக மிளகு தூள் போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், திருப்பி போட்டுட்டேன். திருப்பி போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எதுவுமே நமக்கு தெரிஞ்சுமா செஞ்சு சாப்பிட்லாமா ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சு நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பாருங்கள், எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, கறி தோசை ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து இதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, ஒரு முட்டை தோசை வேணுமா, ஒரு முட்டை தோசை ஊற்றிடலாம். அவனுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க முட்டை தோசைக்கு மேலே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய பிரமாதமும் கிடையாது, பெரிய கஷ்டமும் கிடையாது. இருங்க, மினி இட்லி வந்துட்டு எடுத்துகிட்டு நான் காட்டுறேன். எங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அப்புறம் பார்ப்பீங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, மிளகு தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க மேலே. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதா தோசை, ஒரு கறி தோசை, ஒரு ஆம்லேட், முட்டை தோசை, சிக்கன் குழம்பு. வாங்க சாப்பிட்லாம்.
இப்போ எனக்கு வந்து மினி இட்லி ஊற்றிருக்கேன், எடுத்து நான் காட்டுறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மினி இட்லி எப்படி ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்கள். அப்படியே ஒரே இட்லி வாய்க்கு போட்டுக்கலாம் பாருங்கள். நான் இதை வந்து குழம்பு ஊற்றி எனக்கும் ஒரு சின்ன கறி தோசை ஊற்றிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹாப்பி சண்டே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நல்லா சாப்பிட்டு நல்லா சண்டேயை என்ஜாய் பண்ணுங்கள்.